இவர்களுக்கு எந்த பற்றியும் கவலை கிடையாது. இவர்களுக்கு தினமும் இங்கே போய் தலைமைச் செயலகத்தில் உட்காந்தா என்ன வருமானம், யாரை அடிக்கலாம், எவ்வளோ வருமானம். இந்த 1.5 மாசத்துல நம்ம எல்லாரையும் பார்த்த பொதுமக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, பல டிவியில் பார்த்துருப்போம். இந்த சதிகார கும்பல், இந்த சதிகார திமுக கும்பல் இத்தோடு அரசியல் விட்டு விரட்டப்பட வேண்டும் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவர்ஜுன் அவர்களே, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் அருண்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்கப்ப சொன்னார், நம்மளுடைய கட்சி ஆரம்பித்து 2 வருடம் 7 மாதங்கள் ஆகிவிட்டது என்று. இந்த 2 வருட 7 மாதத்தில் தமிழக மக்கள், அதாவது கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு நம்மளுடைய தலைவர் அவர்கள் நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கையான ஒரு மாற்றத்தை வர வேண்டும், இந்த மொத்த சிஸ்டம்ல இப்படி ஒரு புறையோடி கிடக்கிற இந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், நம்மளுடைய தலைவர் மற்றும் தலைவரின் உரை, தலைவரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உற்று நோக்கி பார்த்து வருகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த வாரம் 28 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை தலைவர் அவர்கள் அறிவித்தார். அந்த நிர்வாக குழு கூட்டம் அடுத்த நாள் முடித்துவிட்டு, நம்மளுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் முடித்துவிட்டு மதுரைக்கு தேவர் ஜெயந்திக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ நடுவில் தேநீருக்காக ஒரு இடத்துல நிப்பாடி இருந்தப்ப ஒரு பெரியவர் என்கிட்ட கேட்டார், இப்போதான் நீங்கள் 28 பேர் கொண்ட கூட்டத்தை முடிச்சிருக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்தீங்கன்னு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறப்ப சொன்னாங்க அரசியல் வழிபடுத்தணும்னு. கிட்டத்தட்ட 80 இல்லை 90% இல்லை 100% தமிழக மக்களை நம்மளுடைய தலைவர் அவர்கள் அரசியல் வழிபடுத்தியிருக்கிறார். ஏன்னா ஒரு கூட்டம் நடந்து 2 மணி நேரத்தில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, 28 பேருன்னு ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால், இந்த 15, 16, 20 வருஷத்தில் இதான் நான் பார்ப்பது முதல் முறை. இவர் தினமும் திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் ஏதாவது கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். அறிவாலயத்தில் நடத்துவார், ஏதாவது செக்ரட்டரியேட் நடத்துவார். யாராவது ஒருவர், இங்க இருக்கிறவங்கள கோடிக்கணக்கான பேர் டிவியில பார்த்துட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தருக்கு என்ன கூட்டம் நடத்தினாராவது தெரியுமா? யாருக்கும் எதுக்கு கூடினாரு, என்ன கூட்டம் நடத்துனாங்க? ஏனென்றால் மொத்த மக்களும் இவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா இவர்கள் கூடினாலே ஒன்று அவங்க குடும்பத்தை வளர்க்கறதா இருக்கும், இல்லை இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதா இருக்கும். இது 2 தவிர இந்த கூட்டத்தை இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள், அரசியலை விட்டே ஒதுங்கியிருந்த மக்கள் இன்று ஒவ்வொரு நகர்வையும், தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அனைவருக்கும் தலைவர் மீது முழு நம்பிக்கை. 2026 நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்குது. இந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த கரூர் பெரும் துயரம் நம்ம எல்லாம் வாட்டி வதைத்தது. இதிலிருந்து நம்மளும் சாதாரண இந்த திமுக மாதிரியான இந்த 1.5 லட்சம் பேர் 2009 மறைந்தார்கள். அதுலேருந்து பல பேர் அதில் தான் புதிதாக அரசியல் வந்தவர்கள், நான் உட்பட. அப்போது நடந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் இறந்து கொண்டிருந்தார்கள். அப்போ போய் திமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் உட்காந்து அமைச்சரவை பேரம் பேசிட்டு இருந்தாங்க. நாம் ஒன்றும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் அல்ல. ஒவ்வொருவரும் இந்த 41 குடும்பங்களை நினைத்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை இன்னும் பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். நாம் ஒன்றும் திமுகவோ இல்லை மற்ற கட்சியோ இல்லை. அது கண்டிப்பாக நமக்கு ஒரு மீள முடியாத ஒரு துயரம். மற்றபடி இந்த கேஸு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது எல்லாம் எதிர்கொள்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 41 பேருடைய மரணம் மட்டும்தான் நம்மை பேரிடியாக தாக்கியது. என்னை பொறுத்தவரை நம் தலைவர் வாழ்நாள் முழுவதும் இதிலிருந்து மீள மாட்டார் என்பதில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக இருக்கிறோம். ஏனென்றால் மக்களுக்காக வந்த ஒரு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இந்த திமுகவும் சரி, அவர்களை சுற்றி இருப்பவும் சரி, என்னைக்கும் மக்களுக்கு இல்லை, இந்த தமிழகத்துக்கு இல்லை, எதையுமே இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார். இந்த 1.5 மாசத்துல நம்ம எல்லாரையும் பார்த்த பொதுமக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, பல டிவியில பார்த்துருப்போம். இந்த சதிகார கும்பல், இந்த சதிகார திமுக கும்பல் இத்தோடு அரசியல் விட்டு விரட்டப்பட வேண்டும் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்கு. யாராவது ஒருத்தர் மாத்தி சொல்லியிருக்காங்களா? தமிழகத்துல எங்க போனாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை இந்த சதிகார திமுக கும்பல். கடந்த 1.5 மாசத்துல நம்ம கேட்கிற ஒரே வார்த்தை இந்த சதிகார திமுக கும்பல் இதோட அரசியலை விட்டு ஓடணும்ன்றதான்.
இவர்கள் இதை மட்டும் இல்லை, தமிழகத்தில் எந்த இயற்கை வளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இந்த நம்மளுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்போம். ராம்சார் நிலம், அதாவது அரிதினும் அரிதான ஒரு இயற்கை பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை 2006 திமுக வந்த பிறகுதான் மொத்தமாக அதையெல்லாம் கூறு போட்டு வித்தார்கள். சரி, அப்போதான் உங்களுக்கு அறிவில்லை, இதெல்லாம் தெரியாது, இது என்னன்னு தெரியாது, ஏதோ தண்ணி போயிட்டு இருக்கு, நாங்கள் எடுத்து வித்துட்டோம்னு சொல்லிட்டீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ சென்னையின் பிரதான பகுதி, எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் வர்ற பகுதி, அதில் ஒரு 15 ஏக்கர் எடுத்து நீங்கள் இல்லீகலாக கொடுக்குறீங்க. பல ஆயிரம் கோடி இதில் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட 3 அரசு துறைகள், 3 அமைச்சரின் கீழ் இருக்கும் அரசு துறைகள் அதை முறைகேடாக அனுமதியும் கொடுக்கிறது. இதற்கு ஒரு முதல்வர் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. என்னன்னா, வரைபடம் மட்டும்தான் இருக்கிறது, உள்ள சர்வே நம்பர்லாம் இன்னும் போடல, பட்டாலாம் இல்லைன்னு. இதே இதில் அனக்காபுத்தூரில் ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான். அது உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்படுது. அதில் ரெஸ்பாண்டண்ட்டாக தமிழக அரசின் நிர்வாகத்துறையே போடுறாங்க. அனக்காபுத்தூர் பகுதி மக்களே இல்லை ரெஸ்பாண்டண்ட்டாக. அப்போ அரசு சார்பாக ஒரு வரைபடத்தை கொடுத்து, இந்த வரைபடங்கள் எல்லாம் நீர்நிலைகள்னு சொல்லி உடனே என்ன ப்ரேயரோ அதான் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுப்பாங்க. என்ன ப்ரேயர் கேட்டாங்களோ ஸோ அதன்படி ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுது. இது அப்படின்னா ஈடிங்கன்னு சொல்லிட்டு, உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாக இருந்தால் மேல்முறையீடு செஞ்சிருக்க வேண்டும். இல்லை, நாங்கள் அசஸ் பண்ணணும், இதில் நீர்நிலைகள் ஏங்க, அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் பட்டா இருக்குது, நீங்கள் தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க, சர்வே நம்பர் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்த இதே திமுக அரசு ஒரே நாளில் 100 பேர் 200 பேர் கொண்ட கேம்ப் ஆஃபீஸ் அங்கே போட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்து 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை தமிழகத்தில் அகதிகளாக்கி, நம் கண் முன்னாடி அகதிகளாக்கி கொண்டு போய் வேற எங்கேயோ கொட்டிட்டு வந்துட்டாங்க. அதை அங்கே செய்த திமுக அரசு இங்கே அதே ராம்சார் நிலத்தில் பல ஆயிரம் கோடி இவர்களுக்கு எங்கேயோ லாபம் கிடைக்கின்றதுக்காக அரிதினும் அரிதான ஒரு பொக்கிஷத்தையே கூறு போட்டு விற்கிறாங்கன்னா மற்ற இதெல்லாம் விட்டா வைக்க போறாங்க. இவர்களுக்கு எந்த பத்தியும் கவலை கிடையாது. இவர்களுக்கு தினமும் இங்கே போய் தலைமைச் செயலகத்தில் உட்காந்தா என்ன வருமானம், யாரை அடிக்கலாம், எவ்வளவு வருமானம், ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு இத்தனை கோடினா அத்தனை கோடி. இதை தவிர இவர்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இவர்கள் மக்களை பார்க்கும் உயரம்லாம் வேற தூரம். அதை மக்கள்லாம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு புழு பூச்சி மாதிரி தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.